சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஏஐ இன்னைக்கு ஒரு தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி உலகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய சக்தியா மாறிட்டு வருது. ஏஐ முதல் குவாண்டம் டெக்னாலஜி வரைக்கும், ரோபோட்டிக்ஸ் முதல் ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்கும், 6G முதல் செமிகண்டக்டர் வரைக்கும் உலக நாடுகள் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தில் முன்னிலை பெற போட்டி போட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இந்திய இளைஞர்களை ஏஐ தொழில்நுட்பத்தில் திறன் பெற்றவர்களா உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கை பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. அடுத்த ஒரு ஆண்டுல 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் தெரிவித்திருக்காரு. இந்த அறிவிப்பு மட்டுமில்ல, ஏஐக்கு தேவையான செமிகண்டக்டர் முதல் எனர்ஜி வரைக்கும், மேட் இன் இந்தியா 6G முதல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வரைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப தொலைநோக்கு பார்வையை பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத நாம இப்ப விரிவா பார்த்தரலாம். 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருந்தார். அதில் அடுத்த ஒரு ஆண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்க முடிவு செய்யப்பட்டு இருக்கிறதா அறிவிச்சார். இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கம் இந்திய இளைஞர்களை ஏஐ உலகில் வேலை தேடுபவர்களா மட்டுமே இல்லாம ஏஐ துறையில உலகை வழிநடத்தக்கூடிய திறனை பெற வேண்டும் அப்படின்றது தான். ஏஐ இன்னைக்கு பல்வேறு துறைகளில் வேகமா நுழைஞ்சிட்டு வருது. இதனால எதிர்காலத்தில் ஏஐயை புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய திறன் கொண்ட மனித வளம் ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏஐ பயிற்சி அறிவிப்பை தனியா பார்க்க முடியாது. பிரதமரனுடைய உரையில ஏஐ, குவாண்டம் டெக்னாலஜி, ஸ்பேஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் டேட்டா சென்டர்ஸ் போன்றவை புதிய தொழில்நுட்ப உலக உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கு. இந்தியாவினுடைய இலக்கு வெளிநாடுகளில் உருவாக்கக்கூடிய டெக்னாலஜியை வாங்கி பயன்படுத்தும் மார்க்கெட்டா இருப்பது மட்டுமல்ல, டெக்னாலஜி அப்புறம் இன்னோவேஷன்ஸ்ல உலக அளவில் முன்னணி நாடா மாறணும் அப்படின்றது தான். அதற்கான உதாரணமா இந்தியாவினுடைய யூபிஐ மற்றும் மக்களுக்கான டிஜிட்டல் அடிப்படை கட்டமைப்பை பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்ப உலக நாடுகளுக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்ற நோக்கமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமா மேட் இன் இந்தியா 6G தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணிகள் வேகமா நடைபெற்று வருது அப்படின்னு கூட பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்கார். அதாவது யூபிஐ முதல் ஏஐ வரைக்கும் இந்தியா டெக்னாலஜியை பயன்படுத்துவதோடு டெக்னாலஜியை உருவாக்கும் நாடாவும் மாறணும் என்பதுதான் இந்த விஷனுடைய மையமா இருக்கு. ஓகே, ஏஐ பற்றி பேசும்போது ஏஐ சாஃப்ட்வேர் மட்டுமே போதாது. அதற்கு தேவையான சிப்ஸ், கணினி உட்கட்டமைப்பு, அப்புறம் டேட்டா சென்டர்ஸ் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளும் அவசியம். இதனால தான் செமிகண்டக்டர் உற்பத்திக்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. அந்த வகையில் அடுத்த 7 முதல் 8 ஆண்டுகளில் 5 முதல் 8 புதிய செமிகண்டக்டர் ஆலைகள் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, ஏஐ டெக்னாலஜி வளரும் போது ஏஐ சிப்ஸ் முதல் டேட்டா சென்டர்ஸும் வரைக்குமே பெரிய அளவில் கணினி உட்கட்டமைப்பு தேவைப்படும். இதனால ஏஐல இந்தியா முன்னிலை பெற வேண்டும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஸ்கில் மட்டுமே இல்லாம ஹார்ட்வேர் மற்றும் செமிகண்டக்டர் கட்டமைப்பிலும் இந்தியா வலுப்பெறணும். அதற்கான முயற்சிகள்ல செமிகண்டக்டர் உற்பத்தி முக்கிய இடம் பெறுது. ஓகே, ஏஐ வளர்ச்சின்னா சாஃப்ட்வேர் மற்றும் கம்ப்யூட்டர்ஸ் மட்டுமே கிடையாது. ஏஐ மாடல்ஸ், டேட்டா சென்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் உற்பத்தி போன்ற அதிக அளவில் கம்ப்யூட்டிங் பவர் மற்றும் மின்சாரமும் தேவைப்படும் துறைகள். இதனால தான் பிரதமர் தன்னுடைய உரையில் எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்றது இன்றைய அவசிய தேவையாகும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. ஏஐ, டேட்டா சென்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் போன்ற அதிக எரிசக்தி தேவைப்படும் தொழில்நுட்பங்கள் வளரும் போது இந்தியாவுக்கு போதுமான மற்றும் நிலையான எரிசக்தி விநியோகம் அவசியம். இதற்காக 2047 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி திறன் அப்படின்ற ஒரு இலக்கை இந்தியா நிர்ணயிச்சிருப்பதா பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த தசாப்தத்திற்குள்ள 5 புதிய அணு உலைகள் தொடங்கும் இலக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏஐ வளர்ச்சி என்பது ஒரு தொழில்நுட்ப செய்தி மட்டுமே அல்ல, அதன் பின்னாடி மின்சாரம், டேட்டா சென்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், கணினி உட்கட்டமைப்புன்னு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவைப்படுது.
ஓகே, ஏஐ ஸ்கில் ட்ரைனிங்குடைய மற்றொரு முக்கியமான கோணம் வேலை வாய்ப்பு மட்டுமே அல்ல, இன்னோவேஷன் அப்புறம் தொழில் முனைவு. இந்தியாவில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இருப்பதா பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமா ஏஐ கற்றுக்கொள்ளும் இளைஞர்கள் எதிர்காலத்தில் வெறும் வேலை தேடும் இளைஞர்களா மட்டுமே இல்லாம புதிய தயாரிப்புகள், புதிய சேவைகள், ஏஐ சார்ந்த ஸ்டார்ட் அப்ஸ்கள், தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்கும் தொழில் முனைவோராகவும் அவர்கள் மாறுவதற்கான சூழல் உருவாகலாம். ஓகே, இப்ப மிக முக்கியமான கேள்வி, இந்த 1 கோடி ஏஐ திறன் மேம்பாட்டு திட்டம் எதன் ஒரு பகுதியா பார்க்கப்படுது அப்படின்னு. பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில சப்தா தாரா, இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான 7 முக்கிய தூண்களை முன் வச்சிருந்தாரு. அதுல 3வது தூண் தான் இந்த டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஏஐ, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, ரோபோட்டிக்ஸ், டேட்டா சென்டர், 6G, அப்புறம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா முன்னிலை பெற வேண்டும் என்பதுதான் இந்த முக்கிய நோக்கமாகும். இதோட உற்பத்தி, வேளாண்மை, பாதுகாப்புத்துறை, பசுமை பொருளாதாரம் போன்ற துறைகளையுமே இணைத்து 2047க்குள்ள விக்சித் பாரத் அப்படின்ற இலக்கை நோக்கி இந்தியா செல்லணும் அப்படின்றதுதான் பிரதமருடைய விரிவான ஒரு செயல் திட்டமா இருக்கு. அதனால ஏஐ திறன் மேம்பாடு அப்படின்றது இந்தியாவுடைய டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனை மையமா கொண்ட வளர்ச்சி இலக்கோட இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய முயற்சியா இருக்கிறது. ஓகே, மொத்தத்தில் ஏஐ உலகத்தை மாற்றிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தில் இந்தியா வெறும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நபர்களா மட்டுமே இருக்கக்கூடாது, தொழில்நுட்பத்தை உருவாக்குவர்களா, புதுமையில முன்னிலையில் இருப்பவர்களாகவும் மாறணும் அப்படின்றதான் பிரதமருடைய இந்த உரையின் முக்கிய செய்தியா இருக்கு. ஆனால் இந்த இலக்கு வெற்றியடைய ஏஐ பயிற்சியின் தரம், அதன் அணுகல் தன்மை, யாருக்கு பயிற்சி வழங்கப்படுது, எப்படி பயிற்சி வழங்கப்படுது, பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவை முக்கியமானதா இருக்கு. இறுதியில் ஏஐ உலகை மாற்ற போது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாற்றத்தை பின்தொடரும் நாடா இல்லாம அந்த மாற்றத்தை உருவாக்கி உலகை வழிநடத்தும் நாடா இந்தியா மாறுமா? அதற்கான மிகப்பெரிய பொறுப்பு இந்திய இளைஞர்களுடைய திறன் மற்றும் புதுமையான சிந்தனையில தான் இருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.